ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டு ரூம்குள்ள இருந்து வெளியே போறாங்க. அப்ப நம்ம பாண்டியன் இப்ப நம்ம சோழன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாண்டியன் சோழன் ரெண்டு பேருக்குமே ஆர்குமெண்ட் ஆயிடுது. உடனே ஆர்குமெண்ட் ஆனதும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு சேரன் வராங்க. ஏண்டா, நானே பல்லவனை சமாதானப்படுத்துற போகலான்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா கையை விடுங்கடான்றாங்க. அண்ணன் ஒண்ணு இல்லைண்ணே, பாண்டியோட ஷர்ட் எல்லாம் கசங்கி போயிருக்குல்ல, அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏய் பாண்டி, நிஜமாவே வேற ஒன்றும் கிடையாதாடான்றாங்க. ஆமாண்ணே, நாங்க எதுக்காக போயிட்டு சண்டை போட போறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேரன் நேரா பல்லவனை வா பல்லவா வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லைண்ணே இருக்கட்டும் பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன்றாங்க. காத்தோட்டமா பேசலாம் வாடான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இப்ப என்ன பிரச்சனை உனக்கு பல்லவா, ஏன் நீ இப்படி இருக்க சொல்லு பல்லவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ணி எதுக்காக அவங்க கிட்ட பேசணும், அண்ணி இப்படி பேசினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா, அண்ணி ஏன் அவர்கிட்ட பேசணும், அந்த ஆளாலதான் என்னுடைய அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க, அப்படி இருக்கும்போது அண்ணி பேசுறது தப்பு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருடா, நிலா யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்றத நிலா தான் முடிவு பண்ணணுமே தவிர நம்ம எல்லாம் முடிவு பண்றது கிடையாது. இங்க பாருடா பல்லவா, அவங்க பாட்டுக்கு வந்தாங்க இருந்தாங்க கிளம்பி போயிட்டாங்க, நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு பல்லவா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா, யார் மேலேயும் கோபப்படாதுன்றாங்க. அண்ணே, எனக்கு எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு, யாரை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு, அவங்க சொல்லாம கொள்ளாம என்ன போகணும், எதுக்காக என்ன போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே இங்க பாரு பல்லவா, அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா உன்னை தேடி வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தா உன்னை தேடி கண்டிப்பா அவங்க வருவாங்க. இல்ல அவங்களுக்கு உன்னை பாக்குறதுல விருப்பம் இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு போட்டு விட்டு பல்லவா, இதுக்கு எதுக்காக நீ எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பல்லவனுக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கு. அடுத்ததாக்கா நம்ம சோழன் நிலாவோட ரூமுக்கு போறாங்க. எங்க உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு போறாங்க. இதை பார்த்ததும் நிலா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பல்லவன் பேசின எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. அவன் பேசினதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஹர்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பல்லவனுடைய அம்மாவை பத்தி விசாரிச்சேன், அவங்க கூட ஒருத்தர் இருந்தாங்களாமே, அது அவங்க புருஷனாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க புருஷனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க நான் வேற தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிலா பல்லவனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.